பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். அவர்கள் பொய்யை பிரவாகித்து தங்கள் நாவாகிய வில்லை வளைக்கிறார்கள். அவர்கள் இந்த தேசத்திலே பலத்து கொள்வது சத்தியத்துக்கு அல்ல, பொல்லாப்பிலிருந்து பொல்லாப்புக்கு நடந்தேறுகிறார்கள், என்னையோ அறியாதிருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய வேதனை, வனாந்திரத்தில் இருந்த ஜனங்களை கர்த்தர் கரம் பிடித்து நடத்தி செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விடுகிறார். அப்படி விட்ட பிறகு அவர்கள் தேவனை விட்டு தூரம் போய் பொல்லாப்பானதை செய்தது மட்டுமல்லாமல் பொல்லாப்பிலிருந்து பொல்லாப்புக்கு நடந்தேறுகிறார்கள். இன்னைக்கு ஒரு தீமை செய்கிறாங்கன்னா நாளைக்கு அதை விட மோசமாக செய்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலை. இதனால என்ன ஆகிறது என்றால், தேவனை அறிகிற அறிவை விட்டு தூரம் போகிற ஒரு நிலை காணப்படுகிறது. இதை தேவன் வேதனையாக சொல்லுகிறார். அந்த வேதனை உள்வாங்கின எரேமியா தான் அதனுடைய 1வது வசனத்திலே சொல்லுகிறார், என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரூற்றுமானால் நலமாயிருக்கும் என்று. இது தேவனுடைய பாரம். அந்த அளவுக்கு வேதனை. காரணம், அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனங்கள் இப்பொழுது எந்த நிலையை நோக்கி நகருகிறார்கள் என்றால், பொல்லாப்பிலிருந்து பொல்லாப்புக்கு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சில நேரத்தில் தவறுகிறோம். அந்த தவறிலிருந்து நாம் எழுந்து மீண்டு வருகிறோமா, அல்லது அந்த தவறிலிருந்து இன்னும் அடுத்த தவறை நோக்கி, அடுத்த பொல்லாப்பை நோக்கி நாம் நகருகிறோமா? நாம் நம்மை சிந்திக்க வேண்டும். இந்த பொல்லாப்பிலிருந்து பொல்லாப்புக்கு நடந்தேறுகிற அனுபவம் என்பது அது யாருடைய வழி தெரியுமா? காயினின் வழி. நமக்கு தெரியும், காயினுடைய கிரியைகள் பொல்லாப்பா இருந்தது. அவன் பொல்லாங்கனால் உண்டாயிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்டவன் ஆராதிக்க வருகிறான். அந்த ஆராதனையை தேவனால் அங்கீகரிக்க முடியவில்லை. தேவன் அங்கீகரிக்கவில்லை என்றாலும் அவனோடு பேசுகிறார். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் சிட்சித்தாலும், சில காரியங்களுக்கு ஆண்டவர் நோ சொன்னாலும், நம்ம கூட பேசுகிறாருன்னா நம்ம இன்னும் சேஃப் சோனில் தான் இருக்கிறோம் என்று அர்த்தம். கர்த்தர் நம்ம கூட பேசாமல் இருக்கிறார் பாருங்க, அதுதான் ரொம்ப ஆபத்தான நிலை. கர்த்தர் காயினோடு பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நீ தப்பு பண்றல, அதை விட்டு மாறு, அதை விட்டு திரும்பி வா. ஆண்டவர் அவன்கிட்ட பேசுறார், ஆலோசனை கொடுக்கிறார், உணர்த்துகிறார், அவனுக்கு சான்ஸ் கொடுக்கிறார். எல்லாம் கொடுத்த பிறகும் அவன் அதை விட்டுவிட மனம் இல்லாமல் பொல்லாப்பிலிருந்து பொல்லாப்புக்கு நடந்தேறுகிறான். ஆராதனை முடிந்து போனதும் என்ன செய்கிறான்? இன்னும் ஒரு துணிகரமான மிகவும் பொல்லாப்பான ஒரு கிரியை செய்கிறான். ஆபேலை கொலை செய்து விடுகிறான். இதனால என்னானது? அவன் மேல கர்த்தருடைய சாபம் வந்து விழுந்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஆண்டவர் நம்மை கிருபையாய் ரட்சித்தார். அவருக்கென்று பிரித்தெடுத்து கிருபையாய் நடத்தி வருகிறார். நம்முடைய வாழ்க்கையில சில தவறுகள், தடுமாற்றங்கள் வரும்போது அதிலிருந்து திரும்பி வர பார்க்க வேண்டும். அதிலிருந்து இன்னும் பொல்லாப்பை நோக்கி, இன்னும் அடுத்த தவறை நோக்கி நகராதபடிக்கு நாம் எச்சரிக்கையுள்ளவர்களாய், உணர்வுள்ளவர்களாய் கர்த்தருடைய சமூகத்திலே காணப்படுவோம். கர்த்தரை அறிகிற அறிவை விட்டு விடாதபடிக்கு அதிலே வளருவோம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. செபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, பொல்லாப்பிலிருந்து பொல்லாப்புக்கு நடந்தேறுகிற அந்த அனுபவங்கள் எங்களுக்கு தூரமாயிருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.